இரண்டாம் பராந்தக சோழன். இவரது காலம் கிபி 957 முதல் கிபி 970 வரை. அரிஞ்சயன் இறந்தபோது கண்டராதித்தனின் மகன் மதுராந்தகன் என்னும் உத்தம சோழன் குழந்தையாக இருந்தானாதலால் அரிஞ்சயனுக்கும் வைதும்பக்குடியில் வந்த கல்யாணியின் மகன் இரண்டாம் பராந்தகன் என அழைக்கப்பட்ட சுந்தர சோழன் பட்டத்துக்கு வந்தார். இவர் அழகில் மன்மதனாக இருந்ததால் மக்கள் இவரை சுந்தர சோழன் என்று அழைத்தனர். தனது முன்னோர் காலத்தில் இழந்த நிலப்பகுதிகளை மீட்டுச் சோழ நாட்டை வலிமையுள்ள நாடாக மாற்றியவர். முதல் பராந்தகன் ஆட்சிக்கு உட்பட்டு பிரிந்து சென்ற பாண்டிய நாட்டை மீண்டும் கைப்பற்றும் பொருட்டு அப்போது மதுரை நகரில் ஆட்சி புரிந்து வந்த ராஜசிம்மன் மகன் வீர பாண்டியனுடன் போர் தொடுத்தான். சேவூர் என்னும் இடத்தில் கிபி 962 பாண்டியருக்கும் சோழருக்கும் பெரும் போர் நடைபெற்றது. இலங்கை வேந்தன் 4ஆம் மகிந்தன் பாண்டியனுக்கு உதவியாக படை அனுப்பியிருந்தான். போரில் பாண்டியன் தோல்வியடைந்து ஓடி ஒளிந்தான். சுந்தர சோழன் பாண்டியனை சுரம் இறக்கிய பெருமாள் என அழைக்கப்பட்டார். சிங்களவன் பாண்டியனுக்கு உதவியதால் அவனை தண்டிக்க தன் படைத்தலைவன் கொடும்பாளூர் குறுநில மன்னன் பராந்தகன் சிறிய வேளான் என்பவனை பெரும்படையுடன் கிபி 965 ஈழத்திற்கு அனுப்பினான். திருமுனைப்பாடி தொண்டைநாடு ஆகியவற்றை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர ராஷ்டிரகூடர்களுடன் போர் புரிந்து வெற்றி பெற்றான் என்பதனை இவனுடைய 5ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுகள் கூறுகின்றன. இவனுடைய சமயப் பணிகளுக்கு சான்றாக இவன் காலத்து கோயில்கள் விளங்குகின்றன. சிவன் திருமால் கோயில்கள் மட்டுமல்லாது போத்த பெரும் பள்ளியும் எழுந்தது. சுந்தர சோழரின் மூத்த மகனும் வீரனுமான 2ஆம் ஆதித்தன் சந்தேகத்துக்கு உரிய முறையில் எதிர்பாராத சூழ்நிலையில் கொல்லப்பட்டார். இதனால் துயருற்ற மன்னன் நோயுற்று காலமானார். காஞ்சிபுரத்தில் பொன்னாலான தன்னுடைய மாளிகையில் சுந்தர சோழர் இறந்தார். அதனால் அதன் பிறகு பொன் மாளிகை துஞ்சின தேவன் என்றே அழைக்கப்பட்டார். சுந்தர சோழருக்குப் பின் கண்டராதித்த சோழனின் மகனான உத்தம சோழன் சோழ நாட்டுக்கு அரசனானான். மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியை பின்தொடரவும்.